தமிழ்நாட்டில் எங்கேயோ நின்றுக்கிட்டு சொல்லப்போனால் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்திட்டு இருக்க உனக்கு ஏனே வளர்க்குற பாவனை 27 மக்கள் அவங்க கொல்லப்பட்டு அங்கே செத்து கிடக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செத்தவங்க எல்லாமே ராணுவ வீரர் தான். ஏன்னா நாட்டுக்காக செத்தான் ராணுவ வீரன், அவங்க நாட்டுக்காக செத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன் ஃபஸ்ட்டு செத்தவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சீமானன் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு சிந்து நதியை வந்துட்டு நீங்கள் நிப்பாட்டிக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு சொன்னார். உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, நாட்டை காப்பாற்றுற ராணுவ வீரரை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடு தான் உயிர், உயிர் தான் இந்த நாடு. நாட்டுல எந்த பகுதியில பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கிற ஒரே ஆள் இந்த ராணுவ வீரர் தான். இவர் ஒரு காணொலி போட்டிருக்கிறாரு அண்ணன் சீமான பத்தி. தமிழ்நாட்டில் எங்கேயோ நின்றுக்கிட்டு சொல்லப்போனால் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்திட்டு இருக்க உனக்கு ஏனே வளர்க்குற. எல்லா மாவட்டத்திலையும் வாட்ஸ்அப் குரூப் நடத்துறாராம் சீமான் அண்ணன். சரி, வாட்ஸ்அப் குரூப் நடத்துறோம், உனக்கு என்ன பிரச்சனை? உன்னோட வேலை என்ன? மக்களை பாதுகாக்கிற வேலை. அந்த வேலையை கரெக்டா செய்யறீங்களா? சரி, எங்க அண்ணன் என்ன தப்பா சொன்னாரு? போருங்கிறது எங்களுக்கு ஏத்துக்க முடியாது, இதுல என்ன தப்பு? சரி, அவர் ஒரு கருத்து சொல்லிட்டாரு. அதுக்கு நீ ஒரு ராணுவ வீரரா என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும், தவறா பேசக்கூடாது. ஒரு ராணுவ வீரனா நாட்டை காப்பாற்றுற வேலையை மட்டும்தான் செய்யணும். பிஜேபிக்கு சொம்படிக்க கூடாது. நீ பிஜேபிக்கு சொம்படிக்கிறதா இருந்தா RSSல போய் சேர்ந்துக்கும். இப்படி காணொளி போட்டு ஹீரோயிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்றதா இருந்தா எல்லாரையுமே நீ கேள்வி கேட்கணும். நீ கேப்பையா? சமீப காலத்துல கூட ஒரு ராணுவ வீரர் சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து ரோட்ல காட்டி பேசினாரு. இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடுவீங்களான்னு அசிங்கம் படுத்தினாரு. அதை பத்தி பேசணியா? 27 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க ஒவ்வொருவரும் ராணுவம் தான். ஏன்னா நாட்டுக்காக உசுரை கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லலையே. தீவிரவாதிங்க சுற்றுலா பயணிகளை கொன்னுட்டாங்க, அது தப்புதான், அது யாரும் மறுக்கலையே. எந்த மூலையில இருந்தாலும் உயிர் உயிர் தான், இழப்பு இழப்பு தான். வழியோடு இருக்கிற ஒருத்தர் அப்படிதான் பேசுவாரு. போர்னா நிறைய அப்பாவிகளும் இறந்துடுறாங்கல்ல, அந்த அடிப்படையில அவர் சொல்றாரு, ஒருத்தன் தப்பு பண்றான், அவனை நேரடியா தாக்கிடு, வேலை முடிஞ்சு. அததான் சொல்றாரு. ஏன் அந்த பூச்சாண்டி வேலையை காட்டுறீங்க? உனக்கு இவன் தான் பிரச்சனை தெரியுதுல, டைரக்டா அவனையும் அடிச்சிரு, வேலை முடிஞ்சு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி அந்த இதுலதான் அண்ணன் சொல்றாரு. அத பாகிஸ்தானுக்கு காவடி தூக்குறாரு சீமான், நாடு கடத்தப்படுவார், ராணுவ வீரரின் எச்சரிக்கை. நீ யாரு இதெல்லாம் பேசுறதுக்கு? நீ யாரு? ராணுவ வீரர்கள் எல்லாருமே மதிப்புக்குரியவங்க தான். ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போய் எல்லையில நின்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் தான் உயிரை பணைய வச்சு சேவை செய்யறவங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற நீங்க தமிழ்நாட்டு தலைவரை எப்படி தப்பா பேசலாம்? இதுல இருந்தே தெரியலையா? நீங்க மோடிக்கு சிங்ஜாங் அடிக்கிறீங்கன்னா நீங்க போய் எங்க வீட்டுல கூட நின்னுக்காங்க, அவரு செருப்பு கூட மாட்டி விடுக்காது, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவரை நீங்க எப்படி பேசலாம்? ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க எப்படி பேசலாம்? பாவனை 27 மக்கள் அவங்க கொல்லப்பட்டு அங்கே செத்து கிடக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செத்தவங்க எல்லாமே ராணுவ வீரர் தான். சரி, அந்த 27 பேர் உங்களுக்கு உயிர்னே வச்சுக்காங்க. இங்க 800 பேர் செத்தாங்களே, இவங்க யாரு? சுற்றுலா போனவங்களா? தன் குடும்பத்துக்காக உழைக்க போனவங்க, மீனவர்கள். 800 பேர் செத்துருக்குறாங்க. 27 பேருக்கு நீங்க ஒரு பிரளயத்தையே உருவாக்குறீங்களே. நீங்க 800 பேர்த்துக்கு ஊசிப்பட்ட சவுண்டு கூட கேட்கல. ஏன் நாங்களாம் உங்களுக்கு உயிர் இல்லையா? பேசணும்னு முடிவு எடுத்துட்டா நீங்க எல்லாத்தையும் பேசணுங்க. ராணுவ வீரர்னா எல்லாத்துக்கும் நீங்க பாதுகாவலன் தான். மீனவர் பிரச்சனையை பேச மாட்டேங்கிறீங்க. அப்ப தமிழருக்கு நீங்க என்ன துரோகம் பண்றீங்களா? கேள்வி வரும் இல்ல. பேசணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசணும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு பட்சமா நீங்க பார்க்க கூடாது இல்ல. இத்தனைக்கு நீங்க தமிழ் மொழியில பேசுறீங்க, அந்த உணர்வு கூட உங்களுக்கு இல்லையா? 800 பேர் என்னங்க நாங்க அகதியா? தமிழ் என்ன அகதியா? சொல்லுங்க. இந்திய நாடு தானே, இந்த நாட்டுக்குள்ள தானே இந்த தமிழ்நாடு இருக்குது. ஏன் எங்களுக்கு ஒண்ணு நீங்க துடிக்க மாட்டீங்களா? 800 பேருக்கு வாய் திறக்காத இந்த ராணுவ வீரர் 27 பேருக்கு நிக்கிறாரு. அப்ப எங்களை மாரி இளைஞர்கள் தான் என்ன தோணும்? ஏங்க இந்த நாட்டுல ஒரு உயிரும் போகக்கூடாது, பாதுகாக்கத்தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அதை எப்படி நீ தவறா பேசுவ? எந்த அடிப்படையில் நீங்க தவறா பேசுறீங்க?
அது எப்படி நதியை நீங்க நிறுத்தினீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதனால பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏங்க, குடி தண்ணிங்கிறது அப்பாவி மக்களும் தாங்க குடிக்கிறாங்க. அங்க அவன் தீவிரவாதி மட்டும் அந்த தண்ணி யூஸ் பண்றான். அந்த அடிப்படையில உங்களோட நடவடிக்கை பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்னு தான் சொன்னாங்க. இதுல நீங்க என்ன பிரச்சனை கண்டுட்டீங்க? இதுல என்ன சீமானண்ண தவறா சொல்லிட்டாரு? சரி, இந்த குதிக்கிறீங்களா, இதோ இங்க இருக்குதுப்பா கர்நாடகா, இந்த ஆண்ட முல்லை பெரியாறு, இந்த பிரச்சனை நீங்க வாய் திறந்துருக்கிறீங்களா? இது தமிழ்நாடு தானே, இந்தியா கூட தானே இருக்குது. ஏங்க, அடாவடி பண்டிகைலாம் கர்நாடகாரில் தண்ணி விட சொல்லைங்க. கொடுக்க வேண்டிய அளவை கரெக்டா கொடுன்னு தானே கேட்கிறோம். கொடுக்க மாட்டேன் நான் இருக்கிறானு அதுக்கு ஒரு வீடியோ போட வேண்டியதானே. நம்ம எல்லாரும் ஒண்ணு. நீங்க எப்படி உயிரை காக்கிற குடிநீர் தடை பண்ணலாம், இதை உடனடியா மோடி அரசாங்கம் இதை என்னன்னு பார்க்கணும். இல்லைன்னா ராணுவத்தை அனுப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான குடிநீரை நீங்க பாதுகாப்போட திறந்து விடணும் அப்படின்னு சொல்லணும். இல்ல, கேள்வினா எல்லாம் கேள்வியா இருக்கும். ஒரு பக்கம் மட்டுமே பேசக்கூடாது. உங்களுக்கு கருத்து சொல்ற உரிமை இருக்குது, அது இல்லைன்னு சொல்லல. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. ஆனா நீங்க சொல்ற கருத்து தான் நீங்க எப்படியாப்பட்ட மனிதர்னு தீர்மானிக்கும். ஒருத்தருக்கு மட்டுமே நீங்க பேசக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்க பேசணும். இது மாரி தேவையில்லாத காணொலி போடக்கூடாது. அதே மாதிரி இந்த தம்ப்ளைன்லாம் ரொம்ப ஓவருங்க. நீங்க மக்களை காப்பாத்துற சேவையில இருக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு ராணுவ வீரரே இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க கூடாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க எல்லோருக்கும் ஒரு காவலர். நீங்களே இப்படி தற்குறித்தனமா பேசலாமா? இது தவறு இல்ல. என்னமோ நீங்க மட்டும்தான் ஒத்தையால இந்தியாவே பாதுகாக்கிற மாதிரி. அங்க பல பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் குடும்பத்தை விட்டுதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க மக்களும் இங்கதான் வாழ்றாங்க. இவங்களுக்கு எல்லாத்தையுமே ஏதோ மண்டை கொலையும் போச்சு நான் நினைக்கிறேன். தமிழன் அப்படின்னு பேசிட்டு இவங்களுக்கு பிடிக்கல. போற மோடிக்கிட்டு போய் நீங்க ஒட்டிக்காங்க, RSSல சேர்ந்துக்காங்க, சந்தோஷமா உங்க அரசியல் பயணத்தை தொடங்குங்க. அதை விட்டுட்டு இப்படி காணொலி போட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவரை திட்டி இப்படி பதிவு போறதை நிறுத்துங்க. அதான் நீங்க அறிவோட செயல்படுங்க. ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா நீங்க அதுக்கு சொல்லணும், இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுங்க. இதுதான் விளக்கம், இப்படிதான் நடந்துச்சு, யாரையும் விட்டு கொடுக்கல நாங்க, அப்படிதான் பேசணும். நீங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நாங்களும் இப்படி கேள்வி கேட்க வருவோம். அப்போ அந்த 27 பேர் மட்டும்தான் உங்களுக்கு உயிரா? எங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் 800 பேர் உங்களுக்கு உயிர் இல்லையா அப்படின்னு கேள்வி வருது இல்ல. அதனால பார்த்து பேசுங்க. நீங்க நாட்டை பாதுகாக்கும் ஒரு புனிதமான சேவையில் இருக்கிறீங்க. இப்படி தவற காணொலிலாம் போடக்கூடாது. இது ரொம்ப தப்பு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.